இது டே 3 தாய்லாண்டில். நாங்கள் புக்கெட்டில் இருக்கிறோம். பீச்சுக்கு போகிறோம். 7 o'clock மாதிரி ரெடி ஆகிட்டு இதுதான் என் ரூம்மேட். ஒரு ஜீப் மாதிரி ஒன்று ஹயர் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ அந்த புக்கெட் பேங்டாவ் பீச்சுக்கு போகிறோம். எங்களோட ஒன்னியா ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே தான் 7-Eleven இருந்துச்சு. ஸோ எல்லோரும் போய் பிரேக்ஃபாஸ்ட் அங்கேருந்து டேக்அவே எடுத்தோம், ஸ்நாக்ஸ். ஸோ இந்த ட்ரிங்க் அந்த சாண்ட்விச்சை டெஃபினட்டாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நாங்கள் கொஞ்சம் லொக்கேஷன் தவறி வந்துட்டோம். இது ஒரு ப்ரைவேட் பீச், கசா பீச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் லகூனா ரெசார்ட்டும் அதுக்கு பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. அங்கேருந்து நடந்து கொண்டே நாங்கள் இந்த பேங்டாவ் பீச்சுக்கு போனோம். அங்கே அந்த லகூனா லேக் இருந்துச்சு. அது சும்மா எனக்கு சவுண்ட் ஆஃப் மியூசிக் ஞாபகம் வந்துச்சு. சவுண்ட் ஆஃப் மியூசிக்கில் இந்த மாதிரி லேக் ஒன்று இருந்துச்சுல்ல. ஸோ ரொம்ப அழகாக க்ளீனாக அமைதியாக இருந்துச்சு அந்த இடம். ஆட்கள் நிறைய பேர் இருந்தாலும் எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த தாய்லாந்து பீச் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஏரியா முந்தி அந்த டின் மைனிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, டின் மைனிங் பூம். அப்போ அது ரொம்ப என்வாரன்மெண்ட்டுக்கு டேமேஜ் பண்ணிச்சு. அப்போ இந்த லகூனா புக்கெட் ப்ராஜெக்ட் அந்த ரெசார்ட் அந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்படியே ஒரு க்ரீன் ஏரியாவாக மாற்றிருக்கிறாங்க. புக்கெட்டில் இருக்கிற இந்த பேங்டாவ் பீச் ஒரு 6 to 8 kilometers நீளமாக இருக்கும். அதை நீங்கள் ஒரு ஓவர்வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் சீல ஒரு வில்லு வடிவமாக இருக்கும். ஸோ அவ்வளோ அழகான பீச், க்ளீனாக இருந்துச்சு. மற்ற பீச்சஸோட பேங்டாவ் பீச்சை கம்பேர் பண்ணக்குள்ள அதில் அந்த பீச் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் குறைவு. ரொம்ப காமன் குவாய்ட்டாக இருக்குது, பார்த்தாலே விளங்குதில்ல. எங்கள் 7 பேருக்குள்ள நாங்கள் 2 சன்பெட் இந்த மாதிரி எடுத்தோம் குடியோட சேர்த்து. அது only 250 baht. அது நல்ல ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த வீடியோவில் உங்களுக்கு காற்றுட்டு சத்தம் கேட்குதா? அவ்வளோ நல்ல கூல் அண்ட் காம் விண்டியாக இருந்துச்சு. நல்ல கிளைமேட். ஓகே, நாங்கள் இப்போ திரும்பி ஒன்னியா ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு ஓல்ட் டவுன் புக்கெட்டுக்கு போகிறோம் எங்களோட லன்ச் எடுக்கிறதுக்கு. இது தான் எங்களோட லன்ச் அவுட்ஃபிட். அண்ட் நாங்கள் வந்திருக்கிறது 2 Cup Cowங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. இந்த 2 Cup Cow ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இது ஓல்ட் டவுன் புக்கெட்டில் ஒரு ஹெரிட்டேஜ் பழைய பில்டிங்கில் இருக்கிறது. அடுத்தது இது மிஷலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் கிடையாது. இது மிஷலின் பிப் கவர்மெண்ட் ரேட்டிங் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட். அதுதான் வித்தியாசம். இவங்களோட டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ, அப்புறம் அவங்களோட சாஃப்ட் லைட்டிங்ஸ், விண்டேஜ் டைல்ஸ், டார்க் வுட்டன் இன்டீரியர் இப்படி தான் இருந்துச்சு. அடுத்தது நிறைய படங்கள், அந்த பழைய கிங் குயின் அவங்களோட படம் எல்லாம் போட்டிருந்தாங்க. சாப்பாடு ஆப்வியஸ்லி எனக்கு ஸ்பைசி பத்தாது, பட் இது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இனி மெட்டாக்கள் மேஜிக் கார்னிவல் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் நினச்சோம் ஓல்ட் டவுன் புக்கெட்லேருந்து ஹோட்டல் வரைக்கும் நடந்து போகிறதுன்ட்டு. ஸோ நடக்கிற வழியில் இதுகள் தான் கண்டோம். ஆனால் இதெல்லாம் சாப்பிட இல்லை, பிகாஸ் என்னோட வந்தவங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கும் அது தனியாக சாப்பிட்றதுக்கு ஐடியா வரலை. நாங்கள் போகிற வழியில் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஷூ ஷாப் ஒன்று இருந்துச்சு. இதெல்லாம் பிராண்டட் ஷூஸ், புதுசு மாதிரி, ஆனால் புதுசு கிடையாது. அப்போ அங்கே போய் இவங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணாங்க. நான் சும்மா பார்த்துட்டு தான் இருந்தேன். ஷூ ஷாப்பிங் முடிஞ்சு போகிற வழியில் 7-Elevenல எங்களோட டேக்அவே டின்னரை நாங்கள் எடுத்துக்கொண்டு அப்படியே சுற்றி பார்த்து ஒரு 4 கிலோமீட்டர் ஒரு 2-3 hours நடந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோன்னா நினச்சிக்கொள்ளுங்களேன். அடுத்ததான் நான் உங்களை பார்க்க போகிறது Day 4 தாய்லாந்து. அது வரைக்கும் பத்திரமா இருங்க. And don't forget to like and share and follow me for more. Bye.